ஹாப்பி அட்வான்ஸ் தீபாவளி ஃபார் எவ்ரி ஒன். இப்போ எல்லா ஆஸ்பிரண்ட்ஸும் வந்து உங்களோட போர்டு எக்ஸாம் ஆஸ் வெல் அஸ் ஜேஇ ப்ரிப்பரேஷனை டாப் கியரில் பண்ணிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த நேரத்தில் நீங்கள் ரொம்ப நோட் பண்ண வேண்டிய சில விஷயங்கள் இருக்குது. ஏன்னா கம்மிங் ஃபியூ டேஸ், இந்த ஒரு 1 month 1.5 months ஸ்டில் நவம்பர் எண்டுங்கிறது வந்து இட்ஸ் அ வெரி க்ரூஷியல் டைம் ஃபார் எனி ஜேஇ ஆஸ்பிரண்ட். ஏன்னா ஒரு நியூ கான்செப்டை படிக்கிறதா இருக்கட்டும், ஒரு நியூ கான்செப்டை ரிவைஸ் பண்ணுறதா இருக்கட்டும், அடிஷ்னல் ஃபார்முலாஸ் பார்க்குறதா இருக்கட்டும், ஏதாவது புதுசாக நீங்கள் பண்ணணும் அப்படின்னாங்க இந்த 1.5 மாதம் தாங்க. இதுக்கப்புறம் நீங்கள் யூ கேனாட் திங்க் அபவுட் லேர்னிங் சம்திங் நியூ. ஸோ இந்த மெயினாக தீபாவளியில் வந்து நிறைய பேருக்கு நிறைய லீவ் கிடைக்கும். ஒரு ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட்டாக இருந்ததுன்னா அவங்களுக்கு வந்து ஒரு 10 days கிடைக்கலாம். ஒரு லாங் டிஸ்டன்ஸில் போய் படிக்கிறீங்கன்னா அவங்களுக்கும் ஒரு 10 days கிடைக்கலாம். ஸோ இந்த 10 days ஆர் 1 week யூ ஹாவ் டு கான்சென்ட்ரேட் ஆன் வெரி இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட்ஸ். பேரண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் நீங்கள் சைலண்ட் மோடில் இருங்க, நாங்கள் வந்து படிக்கணும் அப்படின்னு சொல்லி யூ ஹாவ் டு டேக் டைம் ஃபார் யுவர் செல்ஃப். ரெண்டாவது பாயிண்ட் என்னன்னா, உங்களுக்கு நிறைய செல்ஃப் ஸ்டடி டைம் கிடைக்கும். உங்க கிளாஸ் போயிட்டே இருக்கும். பட் இந்த டைம்ல பிரேக் பண்ணி ஒரு செல்ஃப் ஸ்டடி பர்சனல் டைம் அப்படின்னு கிடைக்கும். அந்த டைம்ல நீங்க ரெஜுமினேட் பண்ணிக்கலாம். அட் த சேம் டைம் யூ ஹேவ் டு கீப் ட்ராக் ஆஃப் யுவர் பெர்ஃபார்மன்ஸ் இன் ஜேஇ. ஸோ இந்த 1 week அப்படி என்ன பண்ணலாம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, ரியலி யூ ஹேவ் டு டீப் டைவ் இன்டு கான்செப்ட்ஸ், டாபிக்ஸ் விச் யூ ஆர் ரியலி லேக்கிங். நம்ம வந்து ஜேஇல ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல நம்ம மினிமம் 150 marks 180 marks அஷூரன்ஸ் நம்ம கிடைக்கணும் அப்படின்னா இந்த டைம்ல நீங்க டாபிக் வைஸ் ரிவிஷன் பண்ணணும். அந்த டாபிக்ஸ் உங்களுக்கு தெரியும், உங்க இன்ஸ்டியூட்ல சொல்லியிருப்பாங்க. எல்லாத்துக்கும் வந்து ஹைல வெயிட்டேஜ் எது அதிகமாக கேட்குறாங்க அப்படின்னு நிறைய டாபிக்ஸ் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். உங்களுக்கே தெரியும் அபவுட் யுவர் பெர்ஃபார்மன்ஸ். ஸோ யூ ஹாவ் டு டைவ் இன் டு தோஸ் டாபிக்ஸ். அது 11th இருக்கலாம் 12th இருக்கலாம், யூ ஹாவ் டு டைவ் இன் டு தோஸ் டாபிக்ஸ். யூ ஹாவ் டு, இஃப் யூ வாண்ட் டு ரீட் தம் அகெயின், இஃப் யூ வாண்ட் டு சீ சம் எஜுகேஷனல் வீடியோஸ், ரெக்கார்டட் செஷன்ஸ் பார்க்கணுமே இதுதான் ரைட் டைம். இந்த டைம்ல ஹை வெயிட்டேஜ் சாப்டர்ஸ்ல நீங்க நல்லா ஸ்கோர் பண்ணக்கூடிய சாப்டர்ஸ்ல இருக்கிற இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் எல்லாமே நீங்க ரிவைஸ் பண்ணணும். ஸ்பெஷலி 11th standard. ஸோ 11th standard ரிவைஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் இது விட்ட டைம் கிடைக்காது. அதுக்கப்புறம் நீங்கள் 12th போர்ஷன்லேயும் நிறைய இருப்பீங்க. உங்களோட கிளாஸ்லேயும் வந்து 12th போர்ஷன் ரிவிஷன் போயிட்டு இருக்கும். ஸோ 11th standard இருக்க நிறைய டாபிக்ஸ் நீங்கள் ரிவைஸ் பண்ணணும். ஸோ எப்படி சார் ரிவைஸ் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஒரு டாபிக்கு ஒரு 2.5 to 3 hours நீங்கள் கொடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து சர்க்யூட்ஸ் ஒர்க் அவுட் பண்ணுறீங்க, எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரியில் லைக் கரண்ட் எலக்ட்ரிசிட்டியில் நீங்கள் வந்து சர்க்யூட்ஸ் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா, அந்த சர்க்யூட்ஸ்க்கு வந்து நீங்கள் ஒரு 1.5 hours ப்ரிப்பரேஷன், அப்புறம் ஒரு 1.5 hours ஒர்க் அவுட் அண்ட் ஆன்சர் டிஸ்கஷன் நீங்கள் தாராளமாக பண்ணலாம். இது வந்து ஒரு பெரிய டாபிக். இது 3 hours மட்டும் பத்தாது. பட் டு ஸ்டார்ட் வித் யூ கேன் டூ மேபி சம் நாமன்கிளேச்சர். நீங்கள் ஏற்கனவே படிச்சிருப்பீங்க இன் யுவர் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. அதுக்கு ஒரு ரிவைஸ் பண்ணுறதுக்கு ஒரு 1 hour நீங்கள் எடுத்துக்கலாம். உங்கள் என்சிஆர்டி புக்கை படிக்கலாம், உங்கள் மெட்டீரியல் படிக்கலாம். ஸோ இந்த கான்செப்ட்டுக்கு ஒரு 1.5 மணி நேரம் ப்ரிப்பரேஷன், ஒரு 1 மணி நேரம் டெஸ்ட், அந்த மாதிரி நீங்கள் ஒரு 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணலாம். ஏன்னா தேர் ஆர் லாட் ஆஃப் வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ். இப்போ ஒரு சப்ஜெக்டே எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு சப்ஜெக்ட் மினிமம் ஒரு 300-200 டாபிக்ஸ் இம்பார்ட்டண்டா இருக்கும். அதில் வச்சு ஜேஇல மினிமம் 150 marks நம்ம அஷ்யூர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த கணக்குப்படி வர ஒரு 1 week 10 daysல யூ ஷுட் ரிவைஸ் யுவர் கான்செப்ட்ஸ் அண்ட் டேக் ஆஸ் மெனி செக்ஷனல் டெஸ்ட் ஆஸ் பாசிபிள். ஸோ செக்ஷனல் டெஸ்ட் அப்படின்னா சாப்டர் வைஸ் டெஸ்ட், அதுலேயும் டாபிக் வைஸ் இன்னும் டீப்பாக போகிறாங்க. எல்லாத்துக்கும் ஒரு ஃப்ரீ ரிசோர்ஸ் நான் சொல்லலாம்னு நினைக்கிறேன். இப்போ உங்களுக்கு எல்லாத்துக்கும் மோஸ்ட்லி நீங்கள் 2 வருஷம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னாவே உங்களுக்கு இந்த போர்ட்டல் பற்றி தெரியும். ஸோ ஐஐடி கரக்பூர் வந்து தே ஆர் டூயிங் திஸ் போர்ட்டல் கால் சாத்தி போர்ட்டலில் போனீங்கன்னா, அனலைஸ் இந்த லாஸ்ட் வீக் அதில் நிறைய செக்ஷன் வைஸ் டெஸ்ட் கொடுத்துருக்காங்க, டாபிக் வைஸ் டெஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அங்கே அவங்களோட செக்ஷனில் நீங்கள் போயிட்டு லெஃப்ட் சைட் கார்னரில் பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் வைஸ் டெஸ்ட் அப்படின்னு செக்ஷன் வைஸ் டெஸ்ட்னு கொடுத்துருக்காங்க. அதில் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்மெட்டிக்ஸில் ஒவ்வொரு டாப்பிக்கும் மினிமம் ஒரு 20 to 25 டாபிக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த டாபிக்ஸ் ஐ திங்க் மோஸ்ட்லி த கொஸ்டின்ஸ் ஆர் டேக்கன் பை ஐஐடி ப்ரொஃபசர்ஸ் அண்ட் ஐஐடியன்ஸ். ஸோ அதை கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணுங்க. அதோட லிங்கை என்னோட டிஸ்கிரிப்ஷனில் பாருங்க. அதோட ஸ்க்ரீன்ஷாட்ஸும் சிலது நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ இட்ஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் திங் தட் யூ கேன் லுக் அப் டு. அண்ட் ஆல்சோ த லாஸ்ட் 7 years, உங்களோட லாஸ்ட் 7 yearsோட இதை நீங்கள் தாராளமாக பார்க்கலாம். நான் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரீசெண்டாக ஒரு புக் பார்த்தேன். பார்த்தீங்கன்னா அரிகந்தில் ஒரு புக் போட்டிருந்தாங்க, லாஸ்ட் 7 years ஜேஇ ஷிஃப்ட் வைஸ் 143 ஷிஃப்ட் அப்படின்னு போட்டிருக்காங்க. வெரி நைஸ் புக் ஐ திங்க். ஸோ யூ கேன் லுக் அட் தட் புக் ஆல்சோ ஃபார் ரிவைசிங் தி செக்ஷன் வைஸ் டாபிக்ஸ். அண்ட் in the 1 week is a very crucial thing. So if you want to put a jump in your preparation, so really use this Diwali for preparation. நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க. அந்த இந்த 1.5 மாசம் ப்ரிப்பரேஷன் தான் உங்களுக்கு டிசம்பர்ல நீங்க எடுக்க போற மார்க் டெஸ்ட்க்கு யூஸ் ஆகும். டிசம்பர் அண்ட் ஜனவரில இருக்க மார்க் டெஸ்ட் யூஸ் ஆகும். ஆல் தி பெஸ்ட்.